அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு 18/4/2025 அன்று காலையில் எனக்குள் ஏற்பட்ட பல்வேறு ஆண்டுகளாக நான் சுய ஆய்வு செய்து கொண்டு பல்வேறு குழந்தைகளுக்கும் மனிதர்களுக்கும் அதை நடைமுறைப்படுத்திய பிறகு ஒரு நூல் வடிவமாகவோ அல்லது காணொளி வடிவமாக ஆக்கலாம் என்று எனக்குள்ளே ஒரு தூண்டல் ஏற்பட்டு இப்பொழுது பதிவு செய்கின்றேன். இதனுடைய தலைப்பு, கருவறை சுகத்தை கல்லறை வரை நீட்டிப்பது எப்படி. இதில் ஒன்றும் ரகசியமெல்லாம் இல்லை. கருவறை சுகம் என்பது நாம் கருவில் இருக்கும் போது இருந்த அந்த எந்த சலனமற்ற, மன அழுத்தமற்ற, மன இறுக்கமற்ற, தாய்மையினால் ஏற்பட்ட சில உணர்வுகளின் அதிர்வுகளை மட்டும் ஏற்படுத்தி கொண்ட, பொறிகள் புலன்கள் அனாவசியமாக பயன்படுத்தாத, இன்னும் சொல்லப்போனால் ஒரு உறக்க நிலையிலும் ஒரு மயக்க நிலையிலுமே இருந்து, ஆனால் அது குழந்தையாக வளர்ந்து வெளிவரும்போது இருந்த ஒரு நிலை என்பதை பற்றி முதலிலே சொல்வது தான் கருவறை சுகம். அந்த கருவறை சுகத்தில்தான் இன்றைக்கு ஆன்மீகத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார்களே, நோ தாட், ஸ்டில் மைண்ட், நிர்விகல்ப சமாதி நிலை, சைக்கிக் தாட், இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு விஷயம், அந்த கருவறையில் இருந்த குழந்தைக்கு 100% எண்ணங்கள் எழவில்லை, அவ்வளோதான். அது எண்ணம் அற்று போவதற்கான எண்ணங்களே எழவில்லை, மனமே எழவில்லை. எல்லாம் அறிவு. ஒரு குழந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நிலையிலும் மனமற்று எண்ணமற்ற நிலை. That is known as no thought. That is known as still mind. இது எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இதுதான் நம்ம இருந்தோம். இப்போ கடவுளை பார்த்து விடலாம், கடவுளை இப்படி பார்த்து விடலாம், அப்படி பார்த்து விடலாம் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. நீங்கள் ஒவ்வொருவருமே இருந்த நிலையை இதை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணலாம். ஆமாம், நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணலாம்னா அந்த கருவறையில் இருந்த நிலையை, நாம் இருந்தோம் என்பது உண்மைதானே, இது ஃபிசிக்கலாக பௌதிகமாகவே நீங்கள் உணர்ந்து கொள்ளலாமே. அந்த நிலையை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீகம் முழுவதும் சொல்லுகிறது. கனவற்ற உறக்கத்தின் நிலைன்னு சொல்லுவது. அப்புறம் நீ கனவுலையும் நீ இருந்திருக்க, கனவற்ற உறக்கத்திலே நீ இருந்திருக்க, விழிப்புணர்வுலேயும் நீ இருந்திருக்க, துரியாதீதில் அந்த நான் என்பதை அறி என்று இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யாருமே உருவாகலை. பல கோடிகளில் ஒருவருக்கு உருவாகியிருக்கு. ஒரு விவேகானந்தருக்கு பிறகு இன்னொருத்தர் வரவில்லை. வருவதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோதான். மறுபடியும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன், அவர் சொல்லிட்டு போனதை, அவர் சொன்னதை, எழுதி வச்சதை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் புத்தர், அதே மாதிரி தான் இயேசு. வச்சுங்க, இது என்னுடைய ஆய்வில் பட்டது. அப்போ ஏன் இதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் கடவுளை காண்பது, ஆன்மாவை அறிவது, நான் என்பதை அறிவது, நான் மனமில்லை, உடல் இல்லை, உயிர் இல்லை, நான் அறிவில்லை, நான் தனி, நான் என்பது அதுதான், மற்றதெல்லாம் இல்லை, அதை அறிந்து அதிலே இருந்து அதிலே வாழ்ந்து அப்படின்னு சொன்னால், ஒரு சங்கராச்சாரியாரை கொண்டாந்து நீங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகவும் இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக ஆக்க முடியாதுங்க. முடியவே முடியாது. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ட்ரைனிங் எடுத்து இந்த பௌதீக முறைக்கும் அதே இதை இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்கள்ல தத்துவங்கள், நான் என்பதை அறிந்தால், அவரை வர சொல்லி ஒரு நாள் ஒரு ஆஃபீஸில் ஒரு நாள் இப்போ மெயின்டைன் பண்ண சொல்லி போடுங்க, இன்னும் குறை இல்லைங்க, முடியாது. அதைத்தான் நாம் கொண்டு வருகிறோம். இந்த உலகத்தில் அவர் அமெரிக்க அதிபராக இருந்தாலும் சரி, இந்தியாவினுடைய அதிபராக இருந்தாலும் சரி, இலங்கையினுடைய அதிபராக, இந்த பெயர் மட்டும் வச்சுங்க, யார் அந்த முதல்நிலை இருப்பவர் யாராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி
காவல்துறை 54 டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்பர் 1 லீடர் இருக்காங்க. அந்த லீடர் இந்த சுகத்தில் இருக்கணும். சரி, எப்படி இருக்கிறது? அதைத்தான் நம்ம கொண்டு வரோம். அந்த கருவறையில் இருந்த நிலையில் இருந்தால் உலகத்தில் எல்லாத்தையும் அவங்களுடைய நிர்வாகத்தில் அத்தனை அடைய முடியும். அதற்கு முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், ஃபஸ்ட்டு கான்செப்ட், கருவறையில் என்னுடைய ப்ராப்பர்ட்டி என்ன? இந்த ஆத்மாவை விட்டுருங்க, இப்போ அப்புறம் வருவோம். ஆத்மாவை பற்றி நிறைய ஆய்வு பண்ணியிருக்கேன் நான். ஆத்மாவை அறிந்தால் அனைத்தும் முடிந்ததான்னு சொல்கிறேன். இப்போ பேசிக்கிட்டு இருக்க இமயமலையில் இருக்க பாபாவுக்களை கொண்டாந்து, அகோரியை கொண்டாந்து, அந்த நிலையை அடைஞ்சவரை கொண்டாந்து நீங்கள் தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் ஆக்க முடியுமாங்க? இது புரட்சியல்லவோ நெகிலிஸ்டோ கிடையாது. ஆக்கவே முடியாது, செய்ய முடியாது அவங்க. அதனால தான் நல்லவங்களாக இருக்கவங்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியலாங்க. நல்லவங்களாக இருப்பது விஷயமல்ல, மனிதனை இயக்குவது. உதாரணமாக பெரியார் என்று ஒருவர் தோன்றினார். அவர் சில விஷயங்கள் பண்ணினார், இயக்கி விட்டு போயிட்டார். காந்தி என்பவர் தோன்றினார். அவர் என்ன நீங்கள் விடிய விடிய வேதாந்தமாக சொல்லி கொடுத்தாரு. இன்னும் சுவாமி விவேகானந்தர் ஆழமாக சென்றார். பசியில் இருக்கவனுக்கு வேதாந்தத்தை சொல்லி கொடுக்காத, பசியில் இருக்கவனுக்கு வேதாந்தத்தை சொல்லி கொடுக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகம் ரெண்டில் ஆனது. ஒன்று பௌதீக உலகம், இன்னொன்று மெய்ஞான உலகம். அதுக்குள்ளே இப்போ போவேணான்னு சொல்கிறேன். ஏன்னா பௌதீக உலகம்தான் பல 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 கோடிகள் ரகசியங்கள் புரிந்தது. ஒரு காரை நீங்கள் ஓட்டணும் பௌதீகம்னா அதுக்கு எவ்வளவு கட்டமைப்பு, கன்ஸ்ட்ரக்ஷனு, அதுக்குரிய ஃபியூவல் எல்லாம் இருக்கும். ஒரு சின்ன வயர் மிஸ் ஆச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த செய்யக்கூடிய ஒருவர் கருவறையில் எப்படி இருந்தாருன்னு முதல்ல புரிஞ்சுக்குங்க. உலகமே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன வேர்டு இதுதான் வரும். ஒரு மனிதனுக்குள்ள என்ன இருக்குது? அந்த கருவறையில் மூளையின் அளவு கொஞ்சம் கூட குறைச்சிருக்கும். ஆனால் அந்த மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய 10,000 கோடி நியூரான்களிலும் இப்போ அது 8,600 கோடின்றாங்க. பரவாயில்ல, அது 10,000 கோடி, இது 8,086ன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட குறைச்சிடும். அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய 15 ட்ரில்லியன் செல்ஸுக்குள்ளேயும் என்ன பொதிந்திருக்கிறது, நான் எதை கொண்டு வந்தேன் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அதனால தான் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு பாடுனாங்க. ஹவு அப்படின்னா, ஒரு குழந்தைக்குள்ள உடல் இருக்குது, உடலுடைய உள் உறுப்புகள் இருக்குது, வெளி உறுப்புகள் இருக்குது, எல்லா சிஸ்டமும் அதுக்குள்ளே இருக்குது. டைஜஸ்டிவ் சிஸ்டம் மாதிரி 5 சிஸ்டம் இருக்குது, இம்யூன் சிஸ்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுக்கு அடுத்து அந்த குழந்தைக்குள்ளே என்ன இருக்குன்னா, மூளைக்குள்ளேயும் மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய செல்லுக்குள்ளே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றல்களும் இருக்குது. இன்றைக்கு அதை அறிவியல் பூர்வமாக தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்னு கொண்டாந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 8 அல்லது 9 ஆற்றல்கள் இருக்குன்னு கொண்டாடுறாங்க. அதை ப்ரூஸ் லிப்டன் போன்றவங்க இப்போ நிறைய ஃபயர் ஆகிட்டாங்க. எப்படின்னா, குறைந்தது 25,000 ஜீன்ஸ் துகள்கள் இருக்குது, வெரைட்டியாக. இதை நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கலாம். நம்முடைய 64 கலைகள் இருக்கிறதே, 64 கலைகள் 64 திறன் தானே. இப்போ தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் 8 திறன் தானே சொல்லுது. ஆனால் அதிலிருந்து கிளைத்திறன்கள், ஒரு மியூசிக்குன்னு சொன்னால் மியூசிக்கில் எத்தனை கிளைத்திறன்கள் இருக்குது? கானா மியூசிக்கும் மியூசிக் தான், ஜாஸ் மியூசிக்கும் மியூசிக் தான், சிம்போனியும் மியூசிக் தான், சினிமா மியூசிக்கும் மியூசிக் தான், கர்நாடிக்கும், இப்படி இப்போ பிரிவு வருதுங்களா? இப்படிப்பட்ட ஒவ்வொன்றுமே டிஎன்ஏயுடைய துகள்கள் தான். அதை புரிஞ்சுக்கிறணும். அவைகள் பூரா கருவறையில் குழந்தைக்குள்ளே இருக்கின்றன. இதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதனுடைய அளவு முந்தி பிந்தி வர்றதை வச்சு தான் டிஃப்ரென்ஸ். என்ன டிஃப்ரென்ஸு? ரெட்டை குழந்தைகளாக இருந்தால் கூட, ஐடென்டிக்கல் ட்வின்ஸாக இருந்தால் கூட, ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையாக இருக்கவே முடியாது. கன்ஜாயினிங் ட்வின்ஸாக இருந்தால் கூட இருக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு குழந்தை யூனிக். கேட்குறீங்க, பேசுகிறீங்க. ஹவு? அப்துல் கலாமுடைய அண்ணே விஞ்ஞானி ஆக முடியலை,
நினச்சிக்கிறணும். பாரதி ராஜாவுடைய பையன் பாரதி ராஜா மாதிரி ஆக முடியலை. சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கு என்ன காரணம் ரெண்டாவது வரும். பட் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, உங்களுடைய கருவறையில் இருந்த உங்களுக்குள்ளே என்னென்ன இருந்துச்சுன்னா, உங்களுக்குள்ளே உடல் இருந்திருக்கு, உங்களுக்குள்ளே இருந்து மரபணு திறன்கள் இருந்திருக்கு, உங்களுக்குள்ள மனம் இருந்திருக்கு. மனம், உடல், அறிவு, உயிர், மனச்சாட்சி எல்லாம் உள்ளே இருந்து அந்த மரபணு திறன்களிலே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆற்றல்களும், அந்த ஆற்றல்களை இணைந்து பிணைந்து இருக்கின்ற அறிவுகளும் சார்ந்த ஒரு கட்டமைப்பு தான் உங்கள் மூளையில், உங்கள் உடலில் இருக்கக்கூடிய 15th trillion செல்ஸுகளுக்குள்ளே இருக்குது. அதைத்தான் நம்ம பூமியில் எப்படி 64 கலைகளை கண்டுபிடித்த ஒருத்தருக்கு ஏற்பட்ட ஒருத்தர், அதைத்தான் அது மாதிரி அண்டத்தில் இருக்கும் அத்தனையும் பிண்டத்தில் இருக்குது. இப்போ பாருங்கள், நீங்கள் ஜீன்ஸ் மட்டும், டிஎன்ஏ மட்டும் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். எப்படி இந்த உலகத்தில் பிறந்து இருந்து இறந்த இருக்கின்ற ஒவ்வொருடைய டிஎன்ஏவுடைய இணைப்பும் பிணைப்பும் வயர்லெஸ்ஸாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறலாம். ஒருத்தரை பார்க்குறாரு, ஒருத்தர் டான்ஸ் ஆடுறதை பார்க்குறாரு, அவர் மாதிரியே இவர் ஆடுறாரு. பார்த்தது தான், கேட்டது தான், அதுக்குள்ளே போகிறாரு, ப்ராக்டிஸ் பண்ணார், அடிச்சிட்டாரு. அப்படின்னா என்ன? இப்போ நம்ம அலைபேசியை வச்சு, இணையதளங்களை வச்சு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் எப்படி நடக்குது? வயர்லெஸ் அது. பட் இட் இஸ் அ வயர். என்ன வயர்னா, நமக்கு இன்விசிபிள் வயர், அதுக்குரிய டவருக்கு போகுது. இப்போ இது எப்படின்னா, நம்ம விஷயம் எப்படின்னா டோட்டலி இன்விசிபிள். எது? நீங்கள் டவரை போட்டுட்டிங்கன்னா டவர் டு டவர் பார்த்துடலாம். இப்போ ஹவு இன்டர்நெட் ஒர்க்ஸ்னு போட்டிங்கன்னா வந்துடும் யூடியூப்பில். பட் இதுக்கு எப்படி? இந்த இடத்துல நல்லா தெளிவடைச்சுங்க. அந்த இன்டர்நெட்டுக்கு எப்படியோ ஒரு சின்ன பௌதீக ரீதியான ஒரு கனெக்டிவிட்டியை கண்டுபிடிச்சிடலாம் கேபிளில் வச்சு. பட் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட்? யுவர் ப்ராசஸ் ஆஃப் நியூரோசைன்ஸ், உங்களுடைய உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய, உங்கள் நரம்புக்குள்ளே நடக்கக்கூடிய, உங்களுடைய எண்ணத்துக்குள்ளே நடக்கக்கூடிய, உங்களுடைய அறிவுக்குள்ளே நடக்கக்கூடிய, உங்கள் ஆற்றலுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒன்றின் ரகசியம் நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியுமா? இது விசிபிள், இன்விசிபிள், தேட் இஸ் நோன் அஸ், சாதாரண மெய்யியல் சொன்னால் காட்ஸ் ப்ராசஸ். உங்களுடைய அறிவிற்குள்ளும், உங்களுடைய ஆற்றலுக்குள்ளும், உங்களுடைய படிப்புக்குள்ளும், உங்களுடைய வேதத்துக்குள்ளும், உங்களுடைய வேதாந்தத்திற்குள்ளும் எதனாலே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி, வேதம் வேதாந்தம் விட்டொழித்து ஏகாந்தமாக இருப்பது எக்காலம் என்று சொன்ன விஷயத்தை இப்போ எனக்கு வரக்கூடிய ஃப்ளோவில் சொல்கிறேன். அப்போ நீங்கள் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. பட் இருக்கா? இருக்குது. இதை விளையாட்டு போல் சொல்லுவாங்க, இருக்குது ஆனால் இல்லை, இல்லை ஆனால் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் இருக்குது, ஆனால் உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியலை. பட் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏஐ என்ற ஒன்றை கொண்டாந்து ஒரு 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 மார்கரெட் என்ற ஒரு லேடியை உருவாக்கி, அதாவது ஏஐயில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கிளாஸ் எடுக்க விடுறாங்க. கிளாஸ் எடுக்கிறது மட்டும் இல்லை, பூரா நடத்துகிறத கேட்குறாங்க, சொல்கிறாங்க. அந்த மார்க்கெட் சொல்கிறாங்க. இப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணது பூரா எங்கேருந்து பண்ணீங்க நீங்கள்? அது ஒரு மெஷின் தான். இப்போ இலான் மஸ்க்கு கூட ஒரு சின்ன சிப்பு பிரெயினுக்குள்ளே கொண்டு போகலாம்னு சொல்லி அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இன்விசிபிள் விஷயத்தையே ஃபிசிக்கலாக, பௌதீகமாக கொஞ்சம் விசிபிள் ஆக்கிறதுக்கு கான்செப்ட் வந்துட்டதுனால, நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ரத்தம் ஓடுனதை எடுத்து போடலாம், ஹார்ட் பீட்டை கண்டுபிடிச்சி போடலாம். ஆனால் உங்களுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் கருவறையில் இருந்துச்சு இல்லையா, அது 8 அறிவுன்னு மல்டிபிள் தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் சொல்லுது. நம்முடைய சுயவியல் கோட்பாடு என்ன சொல்லுகிறது என்றால், அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய, உலகம் பூரா பரவி இருக்கக்கூடிய மரபணு திறன்கள் 64 கலைகள் மட்டுமல்ல,
செடி கொடி மரம் பறவை மிருகங்கள் சிறு உயிரினங்கள் பஞ்சபூதங்களுடைய அத்தனை உள்ளே இருக்கக்கூடிய சக்தியை பற்றிய அறிவும் அந்த இயக்கத்தை பற்றிய அறிவும் உங்களுக்குள்ள இருக்கு. அதைத்தான் ஈஸியாக நம்ம வள்ளலார் சொன்னார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார். இயேசு என்ன சொல்கிறார்? உன்னுயிரை போல தன்னுயிரை போல மற்ற உயிர்களெல்லாம் நீ நேசின்னு சொன்னதுக்கு காரணம் கான்செப்ட் இதுதான். அது செய்ய மாட்டாங்க செய்கிறாங்க அதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் பாசிட்டிவ். இவ்வளவும் பொருந்தியதான் ஒரு மனிதன். இப்போ உங்களுக்கு வேல்யூ சொல்ல முடியுமா? கருவறையிலே உங்களுடைய வேல்யூ இதுதான். வெளியே வந்த வேல்யூவில் கருவறையிலே இந்த வேல்யூவில் இருந்தால் பிறக்கிறீங்க. இப்போ என்ன ஆச்சு? அது புறம் அது வெளியே கொண்டு வர்றாங்க. பிறந்து வந்த உடனே அடுத்த வினாடி என்ன ஆரம்பிச்சிடுறோம்? நம்முடைய குடும்ப சூழல், நம்மளுடைய எஜுகேஷனல் சூழல், நம்முடைய கல்ச்சுரல் பண்பாட்டு சூழல், நம்முடைய பெற்றோர்களுடைய சூழல், நம்முடைய பள்ளிக்கூடங்கள் சூழல், நம்முடைய கல்வி அறிவு சூழல், நம்முடைய சமூக சூழல், இதெல்லாம் கம்பேர் பண்ணி குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கிறோம். இன்னும் இந்த இடத்துல ஒரு செய்தியை நான் சொல்லணும். ஃபின்லாண்ட் தான் இந்தியாவிலே முதல் எஜுகேஷன்றாங்க. குறைந்த மக்கள் தொகை தான் when we compare with our Indian population. How far it is the first international educationல இருக்காங்களே எப்படி? காரணம் வேறு ஒன்றும் இல்லை. எங்கே இருந்தாலும் குழந்தைகள் தானே. ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியாக வளர்க்கப்படுகிறார்கள். அந்த தனித்தனியாக வளர்க்கிற எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்தியா சுதந்திரமாகி 2025 வரைக்கும் இன்றைக்கி ஊழலும் லஞ்சமும் எல்லாம் நடந்துருச்சு. இப்போ இருக்க லீடர் பூரா 50 வருஷத்துக்கு முன்னால் எப்போ பாருங்கள், 30 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருங்க, இப்போ வரைக்கும் லீடரை பாருங்கள். சார் உதயநிதி சார் வரைக்கும் எடுத்துக்கங்க. எல்லா லீடரும் முதல்ல குழந்தையாக இருந்து வந்தாங்க இல்லையா? இப்போ ஒவ்வொரு குழந்தையும் அறிவியல் பூர்வமாக இப்படி வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஃபின்லாண்டு, ஜப்பானில் வளர்க்குறாங்க, இது இங்கிலாண்டில் கொஞ்சம் வளர்க்குறாங்கன்னு கேள்விப்படுறோம். இப்போ என்ன அர்த்தம்? இது மாதிரி வந்த விஷயத்தை இவ்வளவு பொட்டன்ஷியலை கொண்டு வந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்ம சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ண என்ன ஆகுறோம்? ஆட்டோமேட்டிக்காக கெடுத்து குட்டியை சவராக்கிறேன். இப்போ ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியது, நீங்கள் சுவாமி விவேகானந்தர் அப்படியே ஸ்பார்க்கில் சொன்னது அது அப்படியே உண்மை. யூ ஹாவ் அன்லிமிட்டட் எனர்ஜி. அதை நம்ம எப்படி சொல்லணும்? இன்டெலிஜென்சஸ். யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங், பிலீவ் இன் தட் சொன்னார்ல. அதெல்லாம் நான் பல வருஷமாக ஆய்வு பண்ணிவிட்டு செய்ய பார்த்துட்டு எனக்கு சூழல்களை அமைச்சு பார்த்துட்டு என்னுடைய ஒவ்வொரு நொடியும் செய்து கொண்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்குரிய இந்த உலகம் ஏற்றுக்கொள்வது, குறைந்து ஏற்றுக்கொள்வது, கூட ஏற்றுக்கொள்வது. ஆனால் ஒரு அளவுக்கு ஒரு சில சதவீதம், என்னை பொறுத்தவரை ஒரு 4% அல்லது 5% கான்செப்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க என்னுடைய செல்ஃபாலஜியை. அப்போ முதல்ல நீங்கள் முடிவு பண்ணுவது, கருவறையில் சுகத்தை கடைசி வரை கல்லறை வரை நீட்டிப்பது எப்படின்னா, அந்த கருவறையில் இருந்த சுகமான இவ்வளவு எல்கையற்ற ஆற்றலையும் அறிவும் கொண்ட நம்முடைய இந்த உடம்புக்குள்ள அங்கேருந்து வெளியே வந்ததிலிருந்து நம்முடைய இறுதி மூச்சு வரை எப்படி அதை கொண்டு போகலாம்? ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக எப்படி கொண்டு போகலாம்? அப்படி தனித்தனியாக கொண்டு போதும் அவனுக்கு ஏற்படுற நிகழ்வுகள் என்ன, அதில் அவனுக்கு என்ன அஃபெக்ட் ஆகுது, அந்த அஃபெக்டை எப்படி ஒவ்வொரு மனிதனும் பண்ணிடலாம், அதை எப்படி 1 வயதிலிருந்து 3 வயதுக்குள்ளே, 3 வயதிலிருந்து 6 வயதுக்குள்ளே, 6 வயதிலிருந்து 9 வயதுக்குள்ளே, 9 வயதிலிருந்து 12 வயதுக்குள்ளே. ஏன்னா 13 போகும்போது ஆட்டோமேட்டிக்காக 13 to 16 டீனேஜ் வரும். இதுகளையெல்லாம் அணுமணுமாக ஆராய்ச்சி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ எழுதணும்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் எழுதுறதுக்கும் நான் பேசுகிறதுக்கும் இடைவெளி விட்டுருது. அதனால் முதல்ல 15 வச்சுக்கிறோம். 15 வச்சு ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒரு 100-200 குழந்தைகளுக்கு அப்ளை பண்ணோம். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் போனால் நீட்டு வரைக்கும் எடுக்க வைக்க முடியுமா?
ஒரு 8th ஸ்டாண்டர்ட்னு டீச்சர் மாதிரியே எடுக்க வைக்க முடியுமா? அதான் முக்கியம். ஒரு 20 வருஷம், அது நான் சொல்கிறதில்ல, என்னை பார்த்துட்டு நிறையா ஊடகங்கள் அதை எழுத ஆரம்பித்தாங்க, நிறையா மக்கள் பார்த்துருக்காங்க. அதை வைத்து சில பள்ளிக்கூடங்கள் என்னை கூப்பிட்டு அதையே ஃபார்ம் பண்ணி செய்ய சொல்கிறாங்க. அதனால தான் தயவுசெய்து சொல்கிறேன், கருவறையில் இருந்த பொட்டன்ஷியலை பற்றி முதல் பார்ட். இப்போ அடுத்து கருவறையில் எப்படி இயங்குச்சு, அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்ட் வருவோம். இப்போ வந்தது ஒரு பதிவுக்கு பதிவு செய்திருக்கின்றேன். மறுபடியும் நன்றி, வணக்கம்.